வணக்கம் மக்களே. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு கண்டஸ்டன்ஸ் இந்த வாரம் வந்து வெளியே போறாங்க. அதாவது டாப் 5ல பார்த்த ஒரு கண்டஸ்டன்ஸ் வெளியே போறாங்க. அந்த எவிக்ஷன் அப்டேட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து தன் மகளை எந்த விதத்துல பாராட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஸோ இந்த வாரம் எப்படா பாராட்டலாம் மற்ற விஷயத்தெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டை பத்தி தான் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரியா? லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவிக்ஷன்ல வந்து நல்ல ஒரு பிளே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர், பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னொருத்தவனுக்கு வலை வீசுறேன்னு நினைச்சு அவங்க அந்த வலையில போய் சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையாலாம் இல்லை, சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் தொலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம தர்சிகா நார்மலாவே ஓரளவுக்கு நல்லா கேம் விளாண்டாங்க. ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, மாயா சிவன் ரேஞ்சுக்கு வந்து கண்டென்ட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. 3வது வாரத்துல இருந்து அப்படியே எவ்வளவு வேகமா மேல வந்தாங்களோ அவ்வளோ வேகமா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் கேப்டன்ல 2 இடங்கள் கேப்டன் பதவி, 2 முறை வந்து கேப்டன் பதவி பிடிச்சதுல முதல் இடத்துல அவங்க தான் இருக்காங்க. பட் இன்னைக்கான நிலைமைக்கு வந்து இப்போ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்கிற கிளவி மாரி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவும் தர்சிகாவோட நிலைமையும் ஓட்டிங்ல வந்து இருக்கு. ஒண்ணுமே பண்ணாத வர்ஷினி வெங்கட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டாங்க. கடைசி இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரயான், ஆனந்தி, தர்சிகா, சாச்சனா, இந்த ஒரு 4 பேரு. நூலிலையில வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க இவங்க பசங்க. சரிங்களா? பெண்கள் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை மாத்தி கொடுத்துட்டு தர்ஷா குப்தா அனுப்பி விட்ட மாதிரி அனுப்பாம போன வாரத்துக்கு முதல் வாரம் ரஞ்சித்தை காப்பாத்தி விட்டாங்க. அதே மாதிரி போன வாரம் வந்து தீபக், இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டிய சிவகுமாரை காப்பாத்தி விட்டாங்க. சிவகுமாரை காப்பாத்துனது வருத்தம் தான், இருந்தாலும் வெளியே எவனுக்கு அது தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம்ல வந்து அதை பண்ணல. சரிங்களா? அது கிடைக்கவும் இல்லை. இந்த வாரம் தர்சிகாவுக்கு பாயாசம் அப்படிங்கிறது உறுதியாயிரும் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதியோட ஒரு சப்போர்ட்ல வந்து சாச்சனா வெளியே அனுப்ப மாட்டாங்க. தர்சிகா ஒரு 3 நாட்களா வந்து 3 நாட்களா இல்லை 2 வாரங்களாமே பயங்கர காதல் வயப்பட்டு இந்த பெரிய கவின் லாஸ்லியான்ற நினைப்புல கேமரா பார்த்து கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லை. நீ போயிட்டு வாமா, டாடா பாய் பாய்னு சண்டே வந்து டாடா சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. டபுள் எவிக்ஷன் இருந்தா நமக்கு டபுள் ஹாப்பி, சிங்கிள் எவிக்ஷன் இருந்தாலும் நமக்கு சிங்கிள் ஹாப்பி தான். ஆக மொத்தத்தில் நமக்கு ஹாப்பி கன்ஃபார்ம். சரியா? ஸோ இது வந்து எவிக்ஷன் அப்டேட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி எப்போ அவரோட பொண்ணை பாராட்டலாங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? வாரம் வந்து என்னதான் ரூல் பிரேக் பண்ணாலும் என்ன பிரச்சனை பண்ணாலுமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாராட்டி விட்டு போயிடுறாரு. போன வாரம் வந்து அவ்வளவு ரூல் பிரேக்கிங் வந்து நடந்துருந்துச்சு. சாப்பாடு எடுக்கிறது, அரிசி கொடுக்கறது, ஆப்பிள் திங்கிறதுங்கிற மாதிரி. ஸோ அது எதையுமே கேட்காம தன் பொண்ணுக்கு மட்டும் டேடி 5 ஸ்டார் டேடின்னு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து தன் மகளை வந்து மகாராஜாவோட மகளை ராணியை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு சரியான கண்டென்ட்டே இல்லை. ஸோ எந்த கண்டென்ட்டை வச்சு பாராட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜஸ்ட்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்துருச்சு. அப்படிங்கிறதா நம்ம காலையிலேருந்து ஒரு பல்லாக்கு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இந்த பல்லாக்கை வந்து ஆண்கள் அணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சில டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒத்துக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பல்லாக்கே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களோட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணி வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் அணி வந்து இப்போ ஃபைனலா என்ன பண்ணியிருக்காங்க பாராட்டுற அளவுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க ராணியை குண்டு கட்டக்கா தூக்கிட்டு போயாவது பாத்ரூம்ல விடுவோம். ஏன்னா பிக் பாஸ் வச்சு ஒரு லாக் அப்படி இல்லை. ராணி வந்து ராணியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் எங்க போகணும்னாலும் இதுலதான் போகணும், பல்லாக்கில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நாங்கள் எங்கள் ராணியை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் இறக்கி விடுறோம், உங்கள் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, திருப்பி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து சேரில் விட்டுறோன்னு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ உடனே இதை வந்து விஜய் சேதுபதி எப்படி பேசுவார் அப்படின்னா, என்ன ஒரு கோஆர்டினேஷன் இல்லை இந்த கேங்கு, பயங்கரமான ஒரு கோஆர்டினேஷன் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட போயிட்டு ஊற்றி முழுகிட்டு அவர் வந்து மழுப்பி பேசிட்டு அவரும் போயிடுவாரு. ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதே மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா, எந்த எவிக்ஷன் இருந்தாலும் நமக்கு ஹாப்பி நிச்சயம் தானே. ஸோ யாரு வெளியே போவா, இல்ல 2 பேருமே வெளியே போவாங்களா, சாச்சனா தர்சிகா 2 பேருமே வெளியே போவாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பாராட்டு மலை அள்ளி தெளிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.